ஹாய் ஏசம் ஃபேமிலிஸ். இன்றைக்கி 6 மாத குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் இந்த ராகிக்குள்ளே எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ராகியை நான் முளைக்கட்டி வச்சு பவுடராக எடுத்திருக்கேன். பவுட்ரு என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. மறுபடியும் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ஸ்ரீஜித்துக்குன்னு தனி பாத்திரம் தான் வச்சுருப்பேன். அதில் தான் எல்லாம் பண்ணுவேன் அவனுக்காக. ஃபஸ்ட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ராகி பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி விழாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. இந்த ராகியானது தாய்ப்பாலுக்கும் நிகரானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாய்ப்பாலுக்கும் நிகரானது எதுவுமே இல்லை. ஆனால் தாய்ப்பாலுக்கு அடுத்து நிகரானது இதுன்னு சொல்லலாம். ரொம்பவே சத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது. பேபிஸ் செல்லாக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பார்க்கலான்னா பார்த்துக்கோங்க. செல்லாக்கும் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். நான் டாக்டர் சொல்லி தான் கொடுக்குறேன். இந்த ராகி கூட 5 மந்த்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேபிஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு நீங்கள் சாலிட் ஃபுட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நல்லா அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கூழ் பதத்துக்கு வரணும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி வரணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியை யூஸ் பண்ணி வடிகட்டுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 6 மந்த்னால அவங்களுக்கு நாசியில் கொஞ்சம் இதாக போய் நின்றுச்சுன்னா பிரச்சனை. அவங்களுக்கு செருமல் வரும். அதனால் நான் நல்லாவே அவனுக்கு கூல் பண்ணி அந்த வடிகட்டியில் எடுத்து தான் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு எந்தெந்த மாதிரி ஃபுட் கொடுக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ராகிக்குள்ள பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பனங்கற்கண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். 2 ஆட் பண்ணால் போதும். அவங்களுக்கு நாக்கில் தொட்டு பார்த்தா தெரியணும். ஒரு கம்மியான சுகரில் அவங்களுக்கு கொடுத்தா போதும். பனங்கற்கண்டு தான் பெஸ்ட்டு. சீனி எதுவும் போட்டு கொடுத்துறாதீங்க. சீஜும் நல்லா விரும்பியே சாப்பிட்றான். இது உங்கள் குழந்தைங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.